ஹாய் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜாங்கோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஜாங்கோ அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து இதனுடைய ஃபியூச்சர் ஸ்கோப் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதுவும் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வேர்ல்டில் இதனுடைய ஃபியூச்சர் ஸ்கோப் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் ஜாங்கோ? ஸோ ஜாங்கோ இஸ் ஏ ஹை லெவல் பைத்தான் ஃபுல் ஸ்டாக் வெப் ஃப்ரேம்வொர்க். ஸோ இந்த வெப் ஃப்ரேம்வொர்க்கை யூஸ் பண்ணி நாம் ஒரு வெப் அப்ளிகேஷன் குயிக்காக டெவலப் பண்ண முடியும். அதுவும் ஃபுல்லி செக்யூர், ஸ்கேலபிள், மெயின்டெனபிள் வெப் அப்ளிகேஷன் நம்மளால பில்ட் பண்ண முடியும். இந்த வெப் அப்ளிகேஷன் பேட்டரிஸ் இன்க்ளூட் ஃப்ரேம்வொர்க்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வெப் அப்ளிகேஷனுக்கு தேவையான ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையும் பில்டினா கொடுக்குறாங்க. அது என்னென்னு பாத்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன், அட்மின் பேனல், ORM, ஃபார்ம்ஸ், செக்யூரிட்டி அண்ட் செஷன், இன்னும் சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. அது வந்து ஃபியூச்சர் வீடியோஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஃப்ரேம்வொர்க் சில டாப் கம்பெனிஸ் லைக் இன்ஸ்டாகிராம், பின்ட்ரெஸ்ட், டிஸ்கியூஸ், மொசிலா போன்ற கம்பெனிஸ் பிரைமரி வெப் ஃப்ரேம்வொர்க்கா யூஸ் பண்றாங்க. ஓகே, அடுத்து ஜாங்கோ வந்து ஏன் ஒரு பாப்புலர் ஃப்ரேம்வொர்க்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு முதல் மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட் டெவலப். நமக்கு ஒரு குயிக்கா ப்ரொடக்ஷன் ரெடி ஆப் டெவலப் பண்ணணும்னா இந்த ஃப்ரேம் ஒர்க் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது குயிக்கா ஒரு எம்விபியை நம்மளால கிரியேட் பண்ணிட முடியும். எம்விபி மீன்ஸ் மினிமம் வயபிள் ப்ராடக்ட்ஸ். ஸோ அடுத்த மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி. அதாவது ஒரு வெப் அப்ளிகேஷனுக்கு வரக்கூடிய காமன் அட்டாக், த்ரெட்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பில்டின் செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் மூலமா இதை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். அதுவும் பெருசா எந்த ஒரு செக்யூரிட்டி கோட்ஸ் எழுதாம நம்மளால ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்து என்னென்ன செக்யூரிட்டி இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ SQL இன்ஜெக்ஷன் ப்ரொடெக்ஷன். ஜாங்கோ ORM ஆட்டோமேட்டிக்கா இந்த queries வந்து எஸ்கேப் பண்ணிடும். அடுத்தது கிராஸ் சைட் ரெக்வஸ்ட் ஃபோர்ஜரி ப்ரொடெக்ஷன். இதை வந்து CSRF அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா ஜாங்கோ ஃபார்ம்ஸ் மூலமா CSRF டோக்கனை ஜென்ரேட் பண்ணிட்டு செக்யூர் பண்ணும் இந்த வெப் ஃப்ரேம்வொர்க். அடுத்தது கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் ப்ரொடெக்ஷன். இதை வந்து XSS சொல்லுவாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா ஜாங்கோ டெம்ப்ளேட் மூலமா ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்கிரிப்டிங் இன்ஜெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜாங்கோ டெம்ப்ளேட் லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா எலிமினேட் பண்ணிரும். அடுத்து ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன். ஜாங்கோ வந்து பாத்தீங்கன்னா செக்யூர் லாகின் சிஸ்டம், பாஸ்வேர்ட் ஹேஷிங் வந்து பில்ட் இன் கொடுக்குறாங்க. ஸோ அதனால செக்யூர் லாகின் சிஸ்டம் பில்ட் இன் ஆல்ரெடி பில்ட் ஆயிருக்கும். அடுத்தது கிளிக் சேக்கிங் ப்ரொடக்ஷன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி ஹெடர்ஸ் லைக் எக்ஸ்பிரேம் ஆப்ஷன் மூலமா இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ண. அடுத்து வந்து HTTPS சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. இதனால நம்மளுடைய கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா செக்யூரா இருக்கும். அடுத்தது பாஸ்வேர்ட் மேனேஜ்மெண்ட். Btrip, Organ2, BP, KDF2 இது போன்ற பாஸ்வேர்ட் மேனேஜ்மெண்ட் டிஃபால்ட்டா சப்போர்ட் பண்ணும். ஸோ என்னென்ன செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்த மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலபிலிட்டி. இந்த வெப் ஃப்ரேம்வொர்க்கை யூஸ் பண்ணிட்டு நம்மளால வெரி லார்ஜ் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணிக்க முடியும். அதுவும் மில்லியன்ஸ் ஆஃப் யூசர் இருக்கிற ஒரு அப்ளிகேஷன். அடுத்த மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சப்போர்ட். இந்த ஃப்ரேம்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் எக்கோ சிஸ்டம், டன்ஸ் ஆஃப் பேக்கேஜ், ஸ்ட்ராங் டெவலப்பர் பேஸ் வச்சிருக்கிற ஒரு வெப் ஃப்ரேம்வொர்க். ஸோ அதனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலரா இருக்கு டுடேஸ் வேர்ல்ட். ஓகே, ஜாங்கோவோட ஃபியூச்சர் ஸ்கோப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ கண்டிப்பா ஜாங்கோவோட ஃபியூச்சர் ஸ்கோப் நல்லாவே இருக்கும். இந்த வெப் ஃப்ரேம்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டெவலப்பருக்கு பிடித்த ஒரு ஃப்ரேம்வொர்க்காக இருக்குது இப்போதைக்கு. அடுத்து இந்த வெப் ஃப்ரேம்வொர்க்கை யூஸ் பண்ணி நம்மளால SaaS அப்ளிகேஷன் பில்ட் பண்ணிக்க முடியும். இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மை பில்ட் பண்ணிக்க முடியும். கண்டென்ட் ஹெவி சைட்ஸும் பில்ட் பண்ணி லைக் பிளாக், நியூஸ் போர்ட்டல் இது போன்ற கண்டென்ட் ஹெவி சைட்ஸையும் பில்ட் பண்ணிக்க முடியும். இதற்காக ஸ்பெஷல் பேக்கேஜ் வேக்டைல் இதை யூஸ் பண்ணி இன்னும் குயிக் கண்டென்ட் ஹெவி சைட்ஸ் வந்து நம்மளால பில்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் மொபைல் ஆப்க்கு தேவையான APIs, பேக்அண்ட் சப்போர்ட்ஸும் இந்த ஜாங்கோ ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அதனால மொபைல் ஆப்ஸையும் வந்து ஈஸியா பில்ட் பண்ணிக்க முடியும். AI ML மாடல்ஸையும் வந்து நம்மளால இன்டகிரேட் பண்ணிக்க முடியும் REST APIs மூலமாக. இதுக்காக ஸ்பெஷல் பேக்கேஜ் ஜாங்கோ REST ஃப்ரேம்வொர்க் இருக்கு. இது யூஸ் ப்ராப்பர் வேல நம்மளால REST ஃப்ரேம்வொர்க்கை பில்ட் பண்ணிக்க முடியும். எல்லா வெரைட்டி ஆஃப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ண யூஸ் ஆகுது. ஸோ அதனால இதனுடைய ஃபியூச்சர் ஸ்கோப் கண்டிப்பா நல்லாவே இருக்கும். ஸோ நமக்கெல்லாம் ஒரு கொஸ்டின் வரலாம், இந்த AI ரெவல்யூஷன்ல ஜாங்கோ சர்வைவ் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சர்வை ஆகும். AI வந்து ஜாங்கோவை என்ஹான்ஸ் தான் பண்ணும். ஸோ ரீப்ளேஸ் பண்ணவோ கில் பண்ணவோ போறதில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏஐக்கு எப்பயுமே ஒரு ஸ்ட்ராங்கான டெலிவரி மெக்கானிசம் தேவைப்படும். ஸோ இந்த ஜாங்கோ வெப் ஃப்ரேம்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான டெலிவரி மெக்கானிசம் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஃப்ரேம்வொர்க். அதாவது பேக் எண்ட், API,
ஆத்தென்டிகேஷன், ஸ்கேலபிலிட்டி இது போன்ற ஒரு ஸ்ட்ராங்கான டெலிவரி மெக்கானிசம் உடைய ஒரு வெப் ஃப்ரேம் ஒர்க் வந்து Django. ஸோ அதனால வந்து Django யூஸ் பண்ணி நம்மளால ஏஐ பவர்ட் ஆப் கண்டிப்பாக பில்ட் பண்ணிக்க முடியும். ஒரு வெப் அப்ளிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் வெப் ஃப்ரேம் ஒர்க் தேவைப்படும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது Django வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங் வெப் ஃப்ரேம் ஒர்க். ஸோ அதனால ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா இந்த Djangoவுக்கு ஒரு ஆடானாக இருக்கும். கண்டிப்பாக இதை ரீப்ளேஸ் பண்ணவோ கில் பண்ணவோ போகிறதில்லை. ஸோ ஃபைனலி லேர்னிங் Django இஸ் ஒர்த் ஆர் நாட் இந்த கொஸ்டினுக்கு என்னுடைய ஃபைனல் தாட்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ என்னுடைய ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக Django லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா லேர்னிங் Django வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சாய்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் நாலேஜ் இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் கிடைக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்து இன்னும் வெரி குயிக்கராக அந்த Django அப்ளிகேஷனை பில்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் 2025ல் லேர்னிங் Django இஸ் குட் சாய்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.